சார் இவங்கெல்லாம் என்கவுண்டர் பண்ணுங்க சார், நாட்டுக்கும் பூமிக்கும் பாரம் சார். ஜெயிலில் அடிச்சு சோறு எதுக்கு சார் போடுறீங்க? மக்களே இன்னைக்கு பாருங்க, கோயம்புத்தூர்ல மே 21 சின்ன பிள்ளை வீட்டு ஹாஸ்டல்ல விளையாண்டுட்டு இருந்திருக்கு. 10 வயசு சின்ன பிள்ளை. பக்கத்து வீட்டுக்காரன் தெரிஞ்சவன் தானே அந்த சின்ன பிள்ளை பேசியிருக்கு. சாக்லேட் வாங்கி தரன்னு கூப்பிட்டு போய் தென்னந்தோப்புக்குள்ள போய் வன்கொடுமை செஞ்சு அடிச்சு கொண்டிருக்கான். அது ரொம்ப கொடூரமா கொண்டிருக்கான். பெற்றோர் காவல்துறையிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. காவல்துறையும் கண்டுபிடிச்சிட்டாங்க 24 ஹவர்ஸ்ல. ஆனா உயிர் போயிட்டு இல்ல. 2 பேர் அந்த பகுதியை சார்ந்தவங்க தான், பக்கத்துல உள்ளவங்க தான் 2 பேரு கொடூரமானவங்க. இந்த நாய்களை கொல்லத்தான் செய்யணும். போலீஸ் ஜெயில தூக்கி அடைக்கிது. ஏன் 2 பேர்த்த என்கவுண்டர் பண்ணா நாளைக்கு இந்த சம்பவம் நடக்காதுல்ல? செய்யறவங்களுக்கு பயம் வரும்ல. யாரும் செய்யல. போன அரசும் டிஎம்கே அரசும் அறிக்கை தான் வெளியிட்டுச்சு, கொடூரமான தண்டனை வாங்கி கொடுப்போம். டிஎம்கே அரசும் அப்படித்தான் செஞ்சு, டிவிகே அரசும் அதைத்தான் செய்யுது. எல்லாம் காட்சிகள் தான் மாறி இருக்கு, ஒண்ணும் மாறல. அப்ப மாற்றம் எங்க இருந்து வரணும்? மக்களாகிய நம்மகிட்ட இருந்து தான் வரணும். பெற்றோரை தயவு கூர்ந்து பொம்பளை பிள்ளைகளை பாதுகாப்பா வளங்க. வீட்டு வாசல தானு பார்க்காதீங்க, எதுக்கும் ஒரு பார்வை வச்சுக்கிட்டே இருங்க. ஆம்பளை பையனை நல்லது கெட்டதை சொல்லி வளங்க, எது சரி எது தப்புன்னு. ஏன்னா பொம்பளை பிள்ளை எந்த அளவுக்கு பாதுகாப்பா வளர்க்கறது முக்கியமோ அதே மாதிரி ஆம்பளை பையனுக்கு நல்லது கெட்ட சொல்லி கொடுத்து வளங்க. அடுத்த வர்ற சமூகமாச்சு நல்லபடியா வளரட்டும். ஏன்னா இது ஒரு குடும்ப பிரச்சனை கிடையாது, மனித இனத்தோட பிரச்சனை. அதனால நம்ம பாதுகாப்பை நம்ம தான் உறுதி செய்யணும், பிள்ளைங்க பாதுகாப்பை நம்ம தான் உறுதி செய்யணும். அவங்க நல்லபடியா வளர்க்க வேண்டிய கடமையும் நம்மகிட்ட தான் இருக்கு. அரசிட்ட எதிர்பார்த்து பிரயோஜனமே கிடையாது. மாற்றம் மக்களாகிய நம்மிடமிருந்தே பிறக்க வேண்டும்.